சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு தேக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதனா. இன்றைக்கு 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி குதிரை துள்ளி கொண்டு போகுது. நாங்கள் இன்றைக்கு பருத்தத்துறை சூப்பர் மடம் இல்லை விராசனு சூப்பர் மடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து மீனவ சமூகத்தை சந்திக்க வர சொல்லியிருக்கணும். ஸோ வெள்ள பிரச்சனை இருக்காங்க, கொஞ்சம் இருக்க மாட்டேங்கிறேன். ஆனால் இப்போ அடிச்சிருக்கோம் தண்ணி, வெள்ள பிரச்சனைகள் கதைக்க வர சொல்லியிருக்கணும். ஸோ போய்கொண்டிருக்கிறோம். இதில் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன விஷயம் மட்டும் போடுறேன். அதே நேரத்தில் வெள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே நேரடியாகவே வீடியோவில் போடுறேன். நாங்கள் அதில் கதைப்போம். அதுக்கு பாராளுமன்றத்தில் கதைச்சி ஏதாவது செய்யணுமெண்டா செய்வோம். டிசிசி மீட்டிங் வைக்க மாட்டீங்க. இந்த மீன்பிடித்துறை டிசிசி மீட்டிங் ஒன்று வைக்கிற நீங்கள் தானேடாப்பா, அது எப்படாப்பா கடைசியாக வச்ச நீங்கள்? அது கூட தெரியல. பார்ப்போம், அங்கே அமைச்சர் ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். அமைச்சர் வைக்கிறாரா இல்லையான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இப்போ கடைசியாக வச்ச நீங்கள் இப்போ வெப்பியலன்னு ஒருக்கா கேட்டு பார்ப்போம். அதில் போய் அந்த விடயங்களை கதைக்கணுமெண்டா. டிசிசி மீட்டிங்கில் கதைக்கக்கூடிய விடயங்கள்டா டிசிசி மீட்டிங்கில் கதைப்போம். இல்லை பிரதேச சபையில் பிரதேச அபிவிருத்தி கூட்டங்களில் கதைக்கணுமெண்டா அங்கே கதைப்போம். அப்படி இல்லை பாராளுமன்றத்தில் அங்கே கதைக்க வேணுமெண்டா அங்கேயும் கதைப்போம். என்னென்ன பிரச்சனைன்றதை கேட்கறதுக்கு போய்கொண்டிருக்கோம்.
போட்டுட்டு மண்ணை தண்ணி அரைக்கலாம் ஸ்கூல் எல்லா விஷயம் வேற வச்சு கொண்டே பிடிக்கிறாங்க. கடத்தொழில் மீட்டிங் நடக்க எடுப்போம் அடிச்சு நாங்களும் கடற்கரையில நீ ஆள்நாள் சம்பந்தமான மீட்டிங் எனக்கு அந்த இது அது நானே அவள போராட்டம் நடக்க அண்டு வச்சு விட்டாங்க. எனக்கு வழக்கு வெடி நான் போனேன். இனி சார் இந்த கணக்குற சைட்டை நீங்கள் கவர் பண்ணுங்க. ரோட்டை பாத்துறீங்க வந்துருப்பீங்க 60 வருஷத்துக்கு மேல இந்த ரோட்டை கல்லு போக மறைச்சிருக்கோம். கொமிஷன் லாக்கடாக்கு ரோட் பிரச்சனை பண்ணி போலீஸ் ஓடிக்கொண்டிருக்கார். அவனால ஜெகதாஸ் இருக்கார். இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கிறா. ஹலோ வணக்கம். 10:30 வரேன்னாங்க. கொஞ்சம் லேட்டாக போயிட்டு சார் நான் கமெண்ட் பண்ணது பிராசனையை சிலுவா போக வச்சுருமான்ட்டு அவர் பிராசனை சிலுவா போங்க. அவ்வளவு பேரும் ஒவ்வொரு பருவஞ்சாங்க அவ்வளவு பேர் அதுதான் ஒரு வழியிலும் இது காரணம் கூட நீ வைக்கலாம் கொஞ்சம் பேர் இல்லை இல்லை எனக்கு என்ன பிரச்சனை ஒரு ஆள் இருந்தாலும் பிரச்சனை எங்களுடைய திருவண்ணாமலை படம் திருவண்ணாமலை சம்பந்தமான பிரச்சனை கலைக்கிறதுக்காக உங்களை வந்து சொல்லி பேசுறதுங்க நாங்கள் உங்களை குறிக்கப்பட்ட இதில் விழாச்சாரம் தொழிலாளிகள் வெளியில் போன அத்தனை வரைக்கும் இருக்கிறோம் மற்றது 2 சங்கங்கள் இருக்கிறோம்
அவர்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளவு பேருக்கும் யுத்தமும் ஒவ்வொரு நாளும் விலை வெட்டுப்பட்டு கொண்டே இருக்கு. அன்றைக்கு ஒரு ஆள் எடுத்து என்ன சொல்கிறார், கதையை போராட்டம் என்ன செய்யறாங்க, நாங்கள் 1000 சொல்கிறோம். எங்களுக்கு களத்தில் அமைச்சர் 3 எடுத்தாலும் 3 எடுக்கிறாரு. அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் இப்போ என்ன இருக்கிற பிரச்சனையில் பார்லிமெண்ட்டில் கொண்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆள் இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான், அர்ச்சனான்ற ஒரு ஆள் தான் நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை தெளிவுபடுத்துகிறேன். அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு மக்களும் எங்களுடைய எங்களால் என்னென்னு சொல்கிறது வாழையில்லாத கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். என்ன காரணம்னு கேட்டால் போன உடனே இந்த அடி இந்த கடல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பேர் 2 பேரை கடற்கக்கூடிய கடலாம் போடலாம் இங்கே அவிட்டு விட்டா அந்த மரியாதை அவிட்டு விட்டால் ஒன்று வாங்க முழுக்களும் வாய் மட்டும் மாதிரி வருது. அது சம்பந்தமாக இந்த மக்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதா தான் கூப்பிடுது. இதுக்கான தீர்வை நீங்கள்லாம் வெற்றி தருவாங்கன்னு சொல்லி இதை போய் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தால் திருச்சியோட போயிட்டோம். இன்றைக்கு நிறைய எனக்கு விட்டுப்பட்டாரு விட்டுப்பட்டால் இதை தொழிலாளி நான் கூட சொல்லிடுறாங்க. இதை தொழிலாளி போட்டு நாங்கள் வந்து முடியாது, நாங்கள் கூட மாதாட்டம் போராடம் நாங்கள் என்ன செய்யாது. இதை பற்றி அரசாங்கம் ஊழலை கொண்டு வந்த ஊழலாளர்கள் பாதகமான பிரச்சனை உருவாக்கிட்டு அதே இந்த பிரச்சனை செஞ்சுனா போகிறேன். நாங்கள் பயிர்கள் என்ன இங்கே அவங்க அத்துமொழி காணும் ஒரு நாட்டை நாடு வைக்க பார்த்து போட்டு விசாரணை கேட்குறாங்க மக்களை கொண்டு வச்சு நாங்கள் சரியாக விலைப்படுத்தோம். இப்ப நாங்கள் இந்த 2009ஆம் ஆண்டு முதல் நாங்கள் யுத்தத்தில் 30 வருஷமா நாங்கள் தொழில் மேற்கொள்ளலாம் பெரிய கஷ்டப்படுந்தாங்க. முதல்ல 2009ஆம் யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சோம், நாங்கள் எங்கள் காசில் அவங்க கடன் போட்டு வட்டிகள் வாசிக்கிட்டு இந்த நாங்கள் புரிய நாங்கள் போடாது கேட்டுருந்தாங்க. நாங்கள் மட்டும் சரியை போட்டு இல்லாமல் சரி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் எந்த சொந்த காலில் இந்த தொழில் நான் செய்து ஒரு நிலைக்கு கொண்டு சொன்னால் இப்போ 2009 2015 வரைக்கும் இந்த மஹிந்தராஜார் காலத்தில் ஏதாவது தோழக்காரம் வந்து எங்கள் தொழில் அழிக்கிறது, நாங்கள் மறுபடியும் ஏறுறதும் இப்படியே நிலையத்து பிரச்சனை நாங்கள் காய்ச்சி இந்த வரைக்கும் முடிவு வருது. ஒரு வந்து நல்லாட்சி காலத்தில் ஒரு 2015 ரணிலாறு வந்த காலத்தில் ஒரு காரணம் சொன்னேன் தர சுடுங்கன்னு சொல்லி அந்த டைமில் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் தாண்டி வர்றது மிக குறைவாக தான் இருந்தது. அப்புறம் மறுபடியும் 2019ஆம் ஆண்டு மஹிந்தராஜன் காலத்திலேயோ இவங்க பொத்தாண்டு காலத்தில் வந்து மறுபடியும் இந்த பிரச்சனை உருவாயிடும். இப்போ நான் நேரடியாக அந்த காலத்தோட ஈடுபட ஒரு ஆள். அப்போ நானும் அந்த கடலில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த 2022ஆம் ஆண்டு அப்போ நான் இந்த இந்தியன் உலகங்கள் இல்லை ஆண்டு வரைக்கும் நான் போய் சொல்லியிருக்கேன். நாங்கள் அதை நேரடியாக போய் கேட்டோம், இப்படி தம்பி பாருங்க நாங்களும் உங்களை மாதிரி உள்ளாளி தானே, நாங்கள் இந்த யுத்தத்தை பாதிக்கப்பட்டு தொழில் நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம், நீங்கள் எங்களை இல்லைக்கு நீங்களே முடி பாருங்க. அப்போ அவர் சொன்ன கருத்தை ஒன்று சும்மா தனி மீனம் சொன்ன கருத்து இந்த மாதிரி மீனம் அந்த காலத்திலேயே அதிகமாக வந்து தலைவர் கொடுத்து ஐடியங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க இந்த அரசாங்கத்துக்கு. அவங்க வந்து திண்டு நீங்கள் எங்கள்கிட்ட போய் திண்டுங்களானே அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்ன இந்தியாவில் இருக்கிற அந்த மட பல சக்தியின் சாதிகள் நாங்கள் எல்லாம் நினைக்கிறத ஒன்று இல்லாமல் போய் திண்டாங்க. நாங்கள் இந்த களத்தில் சேர்ந்தவங்க அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லை. இந்த எங்களை களத்தோடு சமுதாயம் உண்மையிலே நேரடியாக நாங்கள் ரத்தத்தை எங்கள் ரத்தத்தை கஷ்டப்பட்டு அவ்வளோ சாப்பிடுவோம். உண்டை எங்களுக்கு இந்த அரசாங்கமோ எதுவுமே எதுவும் செய்ய இந்த கண்ணு சரியாக மன ஆவதன் என்ன சொன்ன இந்த இவ்வளோ பிரச்சனை யாரும் சொல்கிறது எப்படி சொன்னாலும் வந்துட்டு கேட்டுட்டு போயிட்டு நடக்குது. இப்போ சார் இந்த அரசாங்கத்தில் நான் உங்களுக்கு நம்பி இந்த பிரச்சனை முடியும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் ஏதோ கொஞ்சம் சொத்துல போய் இந்த அரசாங்கம் கொடுத்தோம். ஆனால் எல்லாத்துலையும் இந்த அரசாங்கம் வெற்றி கண்டாலும் இந்த வடக்கு பகுதி மீனவற்ற பிரச்சனை மிக உற்று முதல் தோட்டம் எடுத்து சொன்னால் இந்த கண்டு அதாவது இந்த முழு இங்கே ஒட்டுமொத்தம் அன்றைக்கு இங்கேனாலும் ரொம்ப உதவி செஞ்சாலும் வித்தியாசம் ரொம்ப உதவி செஞ்சாலும் ஆனால் இன்றைக்கு இந்த வடபகுதி மக்கள் நம்மளை பணிய வச்சுருக்கோம். வடபகுதி களத்தொழில் மீனவ மக்கள் நம்மளுக்கு பணிய வச்சு தான் இன்றைக்கு இந்த உதவியை எல்லாரும் பெற்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாதிக்கப்பட்ட நெடுங்காலமா இல்லை உள்ளுக்குள்ள சமுதாயமோ இல்லாட்டி வேறு எந்த யாரும் பாதிக்கல. இந்த வடபகுதியில் உள்ள மீனவ மக்கள்லாம் நெடுங்காலமாக இந்த களத்தொழிலாக பயன்படுது. நாங்கள் சும்மா ஒன்று ஒன்று தேவையில்லை. நீங்கள் இந்த இல்லை நாங்கள் சார் இந்த போட்டு முடிவெடுக்க போட்டு இந்தியா என்ன இடத்த சொன்னார் ஒரு பாயிண்ட், அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் இந்த கடற்கரை சம்பந்தமாக ஜிபிஎஸ் சாதனை தெரியும் அந்த கடற்கரை அனுபவம் சார். அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் நெல் அதாவது இந்த 1976ஆம் ஆண்டு சட்டத்தின்படி நெல்லை விரிக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை எல்லாம் விரிக்கப்பட்டபடியா நாங்கள் அதை நிலைக்க போகலாது அதே அதே மாதிரி இந்திய கவர்மெண்ட் என்ன செய்யுது, இந்திய கவர்மெண்ட் வந்து இன்றைக்கும் நாங்கள் ஒரு வாட்டி 100 ஒரு பாயிண்ட் நாங்கள் அரைக்கினா உடனே கை சொல்லிட்டு
அங்கே சிறைக்க போடுறான், எங்கள் தொழில் எல்லாம் ஆசோடு மேக்கப்படுது, எல்லாம் நடக்குது. அப்போ இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுமே இந்த செய்யுதில்லை, இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் மட்டுமே செய்யுதில்லை. இதை நாங்கள் உண்மையிலே இந்த அரசாங்கத்தை நாங்கள் 100 நம்பிக்கை வச்சு நாங்கள் கடவுளை இன்வென்ச்சரி இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஓரளவு முடிவு வந்த மாதிரி தெரியுது. அது உள்ளுக்குள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்குது, எல்லா போதும் கொஞ்சம் பிடிக்கப்படுது, மனதுக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் எங்களோட மீனவ சமுதாயத்தின் பிரச்சனை எதுக்குமே ஒரு பாயிண்ட் சரி இன்னும் சொல்லப்போன சுருக்கமாக இந்த இந்திய டாலர் இருந்ததை விட மேலதிகமாக இன்னும் இந்த கரைக்கு வந்து நேற்று வென்ற 18 லட்சம் வலையில் இன்னும் மட்டும் இல்லை. நான் எனக்காக இது கதைக்கல, நான் இந்த கடத்தொழில் ஒரு ஆழமான தொழில் செய்கிறேன். எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குது இந்த கடத்தொழில். அப்போ நான் இந்த கடத்தொழில் இன்றைக்கு அன்றைக்கு முழுக்க பாராட்டி என்ன சார் யோசனம் நாங்கள் எவ்வளோ நேருதான் சார் படிக்கிறோம். நேவி வந்து சார் இன்றைக்கு கண்ணை முடிக்கணும் இருக்கு சார். நேவி வந்து இதை பிடிக்கிறேன், நேவி வந்து இதை பிடிக்கல. நேவி நாங்கள் நடக்கிறோம், ரோலர் எங்களுக்கு கரையில் வரோம், நேவி மேலே இருக்கிறாங்க. நான் கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் ரோட்ல என்ன கூப்பிட்டு சார் உங்களுக்கு காட்டுவோம். இன்றைக்கு வீடியோ எல்லாம் இருக்குது. போட்டு அங்கால போய்க்கிட்டு இந்தியாவில் நேவி தான் கண்டிக்கிறது. உடனே எப்படி ஒரு பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் இறக்கினாலும் இந்த சின்ன படாங்க பெரிய உடனே பிடிச்சிருவாங்க சார். அது எந்த மாதிரி அவங்க சட்டத்தை வந்து சரியா செய்கிறாங்க. நீங்க மட்டும் அவங்கள்ட்ட விட்டு இருக்கிறீங்க. நீங்க தேசியவாதம் எல்லாரும் வந்து ஆணியை புரிய முடியுங்க. இது ஒரு தேசியவாதம் இல்லை. போதரசு முழுக்க கல்லுக்காலம் வருது. இல்லை சார் அடுத்த விஷயம் முடிஞ்சுதா சார்? ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த பிடிக்கிறதுக்கு அதிகம் சம்பந்தம் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் ஏதோ படிச்சோம்னா கணக்கெடுக்கானதில்ல. ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு திணைக்களம் வந்து அவையிலும் எல்லாம் அங்கே இங்கே பக்கெட்டில் வேண்டி கொண்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுற எடுக்கிறதா சார்? ஏற்கனவே வேண்டி விடலை திண்டு போட்டு சுருக்கு வரையும் கண்ட வரையும் விட்டு படுத்து அழைச்சி இருக்காங்க. கடத்தல் வடபகுதி மீனவ மக்களுக்கு மட்டும்தா சார் எப்பவுமே பிரச்சனை. எல்லா வித்தியாசம் என்ன உதவி செஞ்சாலும் அங்கே வெடிப்போக்கரை போட்டு இருக்கிறாங்க. நான் இந்த கூட பணைய கிடையாது. கிட்டத்தட்ட சொன்ன போனால் அந்த வடபகுதி மீனவர் கிட்டத்தட்ட முல்லைத்தீவிலிருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு பாதிக்கப்படுற மாட்டா இந்த கோவளம் மாட்டோம். ஏன்னா அந்த அளவு உலகம் சின்ன போட்டு சின்ன கேரளா மீன்பி அதை போட்டு செய்யணும். அது எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லையே. எங்களுக்கு எந்த வேண்டாமல் இந்தியா மறைச்சா நாங்கள் எங்களை பிரச்சனையை பார்த்துக் கொள்வோம். இப்போ இந்திய நடத்தாலும் செய்யுது. அப்போ எங்களை சார்ந்தே செய்ய முடியாது. சொல்லுங்க, போட்டை பிடிக்க வேண்டிய கடமை, அதாவது வந்து சட்டத்தின்படி கடமை ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா? நேவி பிடிச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா மதுரை ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் ஏரியா நாங்கள் எல்லாரும் வந்து ஆளுநர் சார் இது வரைக்கும் வெளிப்படுத்தி எதுவுமே நடக்கல. இப்போ நீங்களே எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சும்மா சின்ன பையன் ஒரு பொதுமான கொண்டு பிடிச்சி உள்ளுக்கு போடுறீங்க. இந்த கரையே இல்லாத நீங்கள் எங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறீங்க. கோர்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, மாதம் புதுப்பிச்சு எல்லாம் நீங்கள் செய்வீங்க. சார் ஒரு ஜாக்கெட் இல்லாட்டி கடலை கூட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை நேரத்தில் கொடுத்து கொடுத்தாங்க. கடலை போவே இல்லை, ஒரு ஜாக்கெட் இல்லாட்டி கடலுக்கு போவே இல்லை. மக்கள் செய்யணும். நீங்க தொல்லை செய்ய விடுங்க. நீங்க கரையை இல்லாத பிடுங்கி போட்டு கடல் அவன் வந்து எங்க கடலை வச்சு விட்டு போறான் சார். உண்மையா சொல்றேன் சார், உங்களுக்கு கடத்தொழில் தெரிஞ்சாட்டு சொல்றேன். அந்த இந்தியன் இருக்க ரோலர் படகுகள் எல்லாம் இப்ப நீங்க ஒரு வருஷம் கடலை மறைச்சி வச்சுட்டு ஒரு நாள் விட்டா காலம் ஒரு நாள் விட்டா காலம் உங்களோட பிடிங்க எடுத்து போடுவான். நாங்க 6 மாதத்துக்கு ஒன்றுமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அந்த கடல் படத்தை நாசமாகி கொண்டிருக்காங்க இந்தியா சார். பொக்கள் உறவு பொக்கள் பிடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் படு போய் நான் ஒரு வழக்கத்தை நம்புறேன். உண்மையான கதை வந்து 1000 காசு கதையை நான் கதைக்கிறேன் சார். நீங்க எப்படி கதைக்கலாம் கதைக்கலாம் நினைக்கிறீங்க? இது கடத்தல் அமைச்சர் தான் கேட்கணும் கேள்வி. அவர் தான் சார் கேட்கணும். இதுக்கு முதல் சந்தோஷமா தெரிஞ்சு விட்டார். அவர் மேல புத்தகம் பண்ணி விட்டு அவர் வேலை பார்த்தார். கடத்தல் அமைச்சர் கேள்வி போட்டுட்டு நான் போட்டேன். அதுக்குள்ள நான் இல்லாத இடத்துல பைலட் போட்டு அதை ஆள் இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்து பிடிச்சி போட்டது. நாங்கள் அதனோட கழிச்சு எங்களுக்கு ஒன்றே ஒன்று எங்களுக்கு எல்லாம் நாடு சரி சார். வேற பிரச்சனை தேவையில்லை. தேவையில்லை. அதை நீங்க செய்வோம். நாங்கள் மிச்சம் எங்களை பிரச்சனை உங்களுக்கு கடத்தல் அமைச்சரை விட்டு போட்டு நாங்கள் ஏதாவது சண்டை ஒழுங்கு செய்ய நம்ம சார் என்ன சொல்லுவோம். நாங்கள் வந்து நாங்கள் வந்து கடற்படை அதிகாரியோட கலைக்கிறாங்க. கடற்படை அதிகாரியோட கலைக்கிறாங்க. அதிகாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா தங்களுக்கு பாதுகாப்பு செய்வதற்கிட்ட இருந்து
இந்திய நிலவப்படைய பிடிக்க சொல்லி ஒரு கடிதம் பெறவாயிருந்தால் நாங்கள் மனத்தியாலத்துக்குள்ள 100-150 பிடிப்போம். ஆனால் அப்படியா கொஞ்சம் கடிதம் வந்து தங்களுக்கு தருதில்லை. அப்போ நேரிக்கான்னு சொன்னால் தங்களுக்கு அப்படிங்கிற அனுமதியோட கடிதம் தந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லைன்னு சொன்னால் கடைசி மட்டும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு நேரத்தில் நாங்கள் கூடுதலான முறை பிடிச்சு கொண்டு தான் திருப்பி கேட்கலாம், வேறு குணத்தை பிடிக்கிறோம். அப்போ நாங்கள் குழந்தை வழக்கு போட அந்த வழக்கு டேக்கு விடைக்கு 4 குழந்தை பிடிப்பாங்க. மேற்கொண்டு வழக்கு போட்டுருவோம். அங்கே அந்த அளவுக்கு காட்டுறதுக்கு வந்து 4 குழந்தை பிடிக்கலாங்க தவிர ஒட்டுமொத்தமாக பிடிக்கிறேன். நம்ம நேரிக்காது அதிகம் அவனை இப்போ கேட்கறதுல மனவாதிக்கு பெரியா இருந்தவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். நாங்கள் குடல் கொண்டு கலைக்கிறோம். இதை தான் போவோம். எங்களுக்கு பாதுகாப்பு செய்யறதுலேருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் எடுத்து உடனடியாக இந்த நேர்ச்சி இல்லாத அரசு பண்ணுவோம். தோழமை அரசு பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோம். ஆனால் பாதுகாப்பு செய்யறது கடிதம் வராமல் பேன் ஒன்றும் செய்யலாம். அப்போ மக்கள் வந்து நீங்கள் எங்களை வந்து பேசுறீர்கள், கலைக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். உங்களுடைய ஆலக்கம் உங்களுக்கு விளங்குது. ஆனால் அங்கே அரசாங்கம் மேலிட சொல்லாமல் தாங்க ஒன்று செய்யலாம். அவன் கையை வச்சுட்டான். பாண்டிச்சேரியோட கேரக்காலத்தோட மாவட்டத்தோட இப்ப போனா காங்கிரஸ் எல்லாரும் வெளியில நம்புற போட்டு இருப்பான். ஒன்று எந்த பிரச்சனை முடியும். இந்த போத வருஷம் வேற ஆயிருக்கு இல்லை முழு ஒரு அளவு முழு சாமம் மத்திய நாட்டுக்கு வந்து கொண்டு இது எல்லாரும் தெரியாது அரசாங்கத்துக்கு. எல்லாருக்கும் தேவையில்லை கதையை கட்சி கொடுக்கிறாங்க. இந்த வளத்தை நடக்கிற இந்த போதை கொடுக்க சார் காரணம் மக்களுக்கு ஒரு சொல்லி வேலை இல்லை. மக்கள் ஒரு இந்த வேலையும் இல்லை. நீங்க எல்லையே சரியா பயன்படுத்துறாங்க எல்லாமே முடியும். 2 பிரச்சனை முடியும். இன்னைக்கு எங்க நீங்க பணியை வச்சு போட்டு நீங்க கவர்மெண்ட் நடந்த வேலை இல்லையே. இந்த படபாதி மீனவர் மட்டும்தான் பணியை விட்டேன் யோசி பண்ண சார். இந்தியாவில் அவன் மனத்தை அவன் வந்து வேறு மனத்தை அடிக்க முடியாது. இதே நேரத்தில் தமிழ்நாடு கேரளாவுக்கு அடிக்க முடியாது. அப்போ எந்த நாட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க நீங்க? அதுக்கு ஏன் அனுமதி கொடுக்குறீங்க? இப்போ முதல் நீங்கள் பிரசிடண்டோட காய்ச்சா தான் முடிவு நினைக்கிறீங்கன்னா நான் சட்டம் 2 மாதம் நிற்கிற விஷயம் அதுதான். 2016ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தில் ஒப்பந்தம் ஒன்று முதல் காலத்தில் இந்தியா அந்த காலத்தில் சுஷ்மா சுவராஜ் கடத்தொழில் அமைச்சர் சுமந்திரன் அந்த ஒப்பந்தத்தை எடுத்தால் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவே இருந்தால் நாங்கள் வெள்ளதானால் அதே வெள்ளதாங்கினான். 2 நாளும் ஒப்பந்தத்தை செய்து வச்சுட்டு கொண்டே எங்கேயோ பூசிகளை போட்டுட்டு இன்றைக்கு கல்ல முடிச்சு வந்து நாங்கள் எடுத்துக்கிறார். என்னென்றால் சார் இந்த கடத்தொழில் அமைச்சர் பிஏ இருக்கிறார். அவர் வந்து இந்த கங்கூஸ் வேலை சுருக்கு வேலை இது வேலையெல்லாம் கடை ரோட அவர் தான் வந்து 3-4 மாதம் அந்த கால அவகாசம் கொடுத்தவர். 4 வருஷம் இதெல்லாம் புல சட்டத்தில் இங்கே இருக்கிற பெண்கள் இந்திய எல்லா ஆண்டாமல் எங்களுக்கும் அதனால சரியான அதே மாதிரி இந்த உள்ளூர் நிறுவனங்களும் மற்ற இந்த சுருக்கு வேலை காணமாகும். இதனால எங்களுடைய தொழிலே கையை விட்டுட்டினான். என்னென்னு கேட்டால் இதெல்லாம் அவர் அமைச்சர் ஒன்றும் செய்யாம ஒரு அந்த மீன்பிடி டிசிசி மீட்டிங் வந்து போடுறாரு. அதையும் போடு முக்கியமான விஷயங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒன்றும் கூப்பிடுறது. ஆனால் அப்போ கூப்பிடுறா நம்ம கூப்பிட்டு போட்டு நிர்வாகிக்கலாங்க. ஒவ்வொரு சங்கங்களில் சமாதானம் இருக்கிற ஆட்கள் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்தில் அரசாங்கம் சார்பாக தான் இருப்பாங்க. அவங்க அப்படி எதிர்த்தா தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு நடந்திருக்கு. நாங்கள் அதுக்கு போகிறேன் எங்களுக்கு இந்த இதில் மக்கள் இருக்குது. அது அதுக்கு போக மாட்டேன். ஆனால் நான் கடத்தொழில் மீனவன்றது நம்ம சொல்லிக்கிறதுக்கு உண்மை லட்சியம் இருக்குதான். ஒரு நாளைக்கு இந்தியன் டாலர் வந்து அள்ளி கொண்டு போன மீன் பகுதி தான் இன்றைக்கு கொடுத்திருக்கிற நிவாரணம். அதுக்கு நாங்கள் கிடைச்சோம். நீங்க எல்லாரும் தின்றதுக்கு நாங்கள் கிடைச்சோம். இந்த வடவாதி மீனவ மக்கள்லாம் நெடுங்காலம் ஒரு முடிவே கிடையாது. கணக்கெடுக்கிறாங்க. வடவாதி மீனவ மக்கள் மட்டும்தான் சொல்ல போனா
கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு காலத்துக்குள்ள எவ்வளவு தொழிலாளி இந்த தொழிலை கையை விட்டாங்க சார். முந்தி 50-100 கிலோமீட்டர் போகணுட்டு 6 கிலோமீட்டர் கூட போகலாம் 5 கிலோமீட்டர் அந்த ரோடு அடிக்கல நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் சார். இல்லை இந்தியன் போர்டு வந்து சார் சரியா 21 கிலோமீட்டர் இந்தியில இருக்கு 21 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு 6 கிலோமீட்டர் வரைக்கும் பாருங்க இதுல வந்து போறாங்க 1 கிலோமீட்டர் உன்னதி வந்து அவனுக்கு 40 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அங்க போக கூட உன்னதி வர சார் 50 கிலோமீட்டர். அப்ப அங்க இந்திய வரான் சார். என்ன சார் இதெல்லாம் வந்து பிடிக்கும் உங்களை எல்லாம் கணக்கு எடுக்கிறாங்க சார் மனுஷன் இங்க. நாங்க சும்மா பேருக்கு ஆள் மடங்கு ஐயா ஒரு குறைஞ்ச ஒரு 30 கிலோமீட்டருக்கு போறாங்க இது கிடக்கு அந்த போட் போறேன்னு 4 கிடக்கு. ஆனால் இதுல 3-4 கிலோமீட்டர் வர ரோடெல்லாம் தெரியாது. அது மட்டும் இல்ல நேவிന്റെ பெரிய கேண்ட் வந்து எங்க இருக்கு அவங்களோட காட்சி பெரிய கடைசி கட்டத்துல உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம் சாகுற கட்டம் கடைசி அடவாசி மீனவர்கள் கடத்துள்ள கையை வைக்கிறோம். உண்மையான எல்லாம் மரவளை செல்ல வேதனை பாட்டு இந்த சுப்பிரமணத்துல ஆர்ப்பாட்டம் செய்து இந்த கூட்டம் மறைச்சு கூட பிரச்சனை கூட்டம் வந்து ஒரு நாள் பிடிச்சாங்க ஒரு நாள் காணும் சார். அவன் இருக்க வழக்குக்கு ஒரு நாள் காணும் நாளைக்கு இந்த தொழிலங்களுக்கு தேவையில்லை என்று கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இனி கடைசியா மிச்சம் இருக்கிறார்கள் கடலையாவது விழுந்து இனி சாவம் என்ற வட்டம். அந்த முக்கியமான நன்மை உடனே பிள்ளை அடுத்த கடம் சொல்லு கிடைக்கிறாங்க. கடவுள் மோசமாக சொல்றது இந்திய பிரச்சனை. நாங்க வேண்டுகின்ற சாதி இல்லை. நாங்க எங்களை உணர்த்துகின்ற அகலாம் இந்த கடவுள் நிறையமா அப்படி தன்மானம் நாங்கள் வடக்கிழக்கு அடிமுறை கூட வச்சுக்கலாம். இன்னும் செய்யலாம். ஐயா நேரே தொழிலுக்கு வலிக்கிட்டு வந்து ரோலர் பிரச்சனை தொழிலுக்கு போக போறாங்க. ஜனாதிபதியோட ஒரு ஐயா ஐயா சங்கக்காரர்கள் ஒரு ஆள் எல்லாரும் கூப்பிட்டு கலைக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நீங்க இப்படி செய்யுங்க. என்னண்டா அதுல ஒரு பாகுபாடு வந்துருந்தானே அந்த சங்கத்தை கூப்பிட்டு நீங்க ஒரு ஆள் பொறுப்படுத்து மனச்சாட்சிப்படி எல்லா சங்கங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆளும் என்ன நாளைக்கு ஒரு சங்கம் சொல்லக்கூடாது. தனக்கு விருப்பமான சங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா எனக்கு ஒரு தலைமை கூட தெரியாது. முதலாக பாக்குறோம் அது 10 ஒரு 15 பேரோ 10 பேரோ பாகுபாடு இருக்க கூடாது. நாங்கள் ஒரு பிரதேசத்தை மட்டும் கொண்டு போய் காயக்கூடாது. அப்படி எங்கண்ட வழக்கமானதுல இருக்கிற முழு சங்கங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆட்டம் நாங்கள் போகணும். அங்கே போவோம். இங்கே கொண்ட 3-4 பேர் போய் காதை போவோம். ஆனால் அங்கே போய் இந்த செய்வமான ஆர்ப்பாட்டங்கள் செய்யறதால நண்ட வரைக்கும் ஒரு நாளும் அவர் எத்தனை வர சொல்லிக்கார வந்து கதை நான் போனேன். எங்களுக்கு மான மரியாதை இருக்குதானோ நான் போனேன். நான் மற்ற அரசியல் மாதிரி இல்லை. இப்போ கிட்டேரில் கூப்பிட்டவர் வந்து இலங்கையர் தினம் கொண்டாட போகிறோம்ட்டு அது முடிய இல்லாத நின்று கலப்பினோம். ஒவ்வொரு எம்பிமார் நின்று நாங்கள் அது ஒரு கட்சி தானே நான் வெளிக்கிட்டு வர அவர் தான் கூப்பிட்டு சத்த வேண்டியது நின்று பாராளுமன்றத்தில் சத்தம் கூடுவா கிடக்கு. நான் ஒன்றுமே கதைக்கல சித்தி கையை கொடுத்து போட்டு வந்துட்டேன். நாங்கள் கூட இதான் முதலாக மீட்டிங் ஒன்று தாங்க ஒன்று கேட்க போகிறோம். முதலாவது சந்தர்ப்பம் நாங்கள் போவோம். கட்டாயம் ஆதாரத்தோட போவோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆதாரம் தரலாம். சகலரும் தரலாம். இதால இன்னவாது எல்லாம் உங்களுக்கு தரலாம். நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரணும் உங்களுக்கு. எப்படி பார்க்க நான் கடிதம் இன்றைக்கே அடிச்சு போடுறேன். இன்றைக்கு நான் அதில் மோக்தாதில் போட்டு நீங்கள் பார்க்கணும். உடனே நான் அனுப்புகிறேன். அவருக்கு மாதிரி அவர் போனப்புறம் போய் சந்திக்க தன் பர்சனல் செக்ரட்டரி இந்த நம்பரை பிடித்த நினைக்கிற நம்பரை தந்து சொன்னவர் என்ன வேணுமென்றாலும் பர்சனல் செக்ரட்டரி வாங்கி நேரம் தன்னோட வந்து கதைக்கலாம். ஆனால் இந்த வரைக்கும் போய் கதைக்கிறேன். எனக்கு தனிப்பட்டது இது கடைசி கட்டம். எங்களுக்காண்டி நாங்கள் இப்போ இருக்கிற கட்டம் ஒட்டியன்னு சொன்னால் இனி ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களோட செய்தானுட்டா அவைக்கு தான் லாபம். அரசியல் அவைக்கு தான் லாபம். எனக்கு அரசியல் லாபம் இல்லை. எம்பி செய்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவைக்கு தான் போட்டு சார் நம்பி நாங்கள் செய்யல சார் கொண்டு போகணும். இந்த விஷயம் தோத்து போயிடணும். வடவாதி மீனவற்றா இந்த
வடபதி கடவுள் வந்து காப்பாற்றல அழிச்சிருந்தேன் இடத்தோட மோசமாக்கிட்டான் அதை மட்டும் அனுபவம் சார் இதை நம்பி எங்கே வைக்கலாம் அதுக்கு பெரிய காரணம் என்னன்னா ஒரு ஒன்றுமே வக்கில்லாத ஒரு அமைச்சரை கொண்டு போட்டதே பெரிய அது எனக்கு அவரோட நேரவே சொல்றேன் அண்ணன் 7 ஆட்டி தயார் செய்ய சொல்லனா நான் கடிதங்கள் அடிச்சு தரேன் நீ அடிச்சேன்னு சொல்லி சைன் பண்ணி அமர விராண்ட ஒரு களத்துல வச்சிருந்தேன் 175 கிலோமீட்டர் வந்தா டிப்யூட்டி மினிஸ்டர் யாருக்குமே தெரியாது. நான் அன்றைக்கு தான் ஒரு புத்தகம் கொண்டு தடி கொண்டு போய்கிட்டு படம் கொண்டு கொடுத்து அந்த மாதிரி ஆளை நான் கண்டதே இல்லை பாராளுமன்றத்தில். நாங்கள் நேரில் ஜனாதிபதியோட போய் கதைப்போம் கடிதம் கொண்டு எழுதி நாங்கள் நீங்களும் போகிற அரேஞ்ச் பண்ணி கூட ராத்திரி நினைச்சு வந்து போவோம். அவர் எப்போ அவருடைய இப்போ நாட்டுக்கு நம்ம மோசம் பண்ணுறபடியோ முன்னாடியே தெரியணுமோ தெரியாது. அடுத்த 5ஆம் தேதி தான் எங்களுக்கு பாராளுமன்ற டே. அதுக்கெல்லாம் கதைப்போம். கதைச்சிட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுபட்டா இல்ல அப்படி உங்களுக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா பாராளுமன்றத்துல சரியா அடிச்சு கதைப்போம். நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த போதை முக்கியம் மெயின் பிரச்சனை இல்ல அரசாங்கம் சொல்றேன். நான் போத வருஷம் பிடிக்கிறேன்னா இங்க இருக்கிற போத வருஷம் எல்லாம் முழுக்க இல்லாம போயிருந்தேன் சார். அதான் இல்லையா பிரச்சனை அதோட கட்டுப்படுத்தலாம். உள்ள போத வருஷம் கடத்துறது அரசியல்வாதி தான். அதுதான் படிக்க போனாங்க. நீங்க போர்டு வச்சிருக்கிறீங்களா உங்களோட டீலோட அடிக்கிறது திருப்பி கொண்டே அங்காள கொண்டே கொடுக்குறது அரசியல்வாதிகள் தான். ஒன்று சும்மா ஆக்கள் ஒன்று போத வருஷம் கடந்து ஒரு நாள் 5 கிராம் கஞ்சா வச்சீங்கன்னா அடுத்த நாள் பிடிச்சிடுவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் மேலே காரணம் முழுக்க அங்காள போட்டிடுறது அதான் உண்மை. அது யார் விரும்பியோ விரும்பாமோ அதான் உண்மை. நாங்கள் அதை பற்றி காய்ச்சி பிரியா சொல்லிட்டு நான் ஜனாதிபதியோட ஒரு மீட்டிங் வந்து நாங்கள் போய் காய்ச்சி பார்ப்போம். காய்ச்சி பார்த்துட்டு அதுலேயே மேக்ஸிமம் எடுக்கிறேன். பிரதி பாதுகாப்பு அமைச்சருடைய தான் காய்ச்சி பிரியா சொல்லிட்டு அவர் வந்து கதைக்கிறத கேட்குறதோ அப்படி ஒரு இல்லை அப்படியான போனாலோ போய் டீசெண்டாக கதைக்கக்கூடிய ஆகளோ இல்லை. என்னோட மீன்துறை அமைச்சருக்கு தான் அமைச்சரண்டே தெரியாது. அதால நேரம் கோமாளிகள் மாதிரி கவுபோய் மாதிரி உட்பட போட்டோம் ரோல் நிற்கிறார். அவங்கள காய்ச்சி பிரியோசனம் இல்லைனா இப்போ வீட்டு அப்பா வேண்டி தருவார்னு தெரிஞ்சா திரும்ப போய் ஆடலாம். அப்பா பேட் பண்ண மாட்டேன். அப்புறம் பேட்டண்டாலே என்னன்னு தெரியாது. நான் போய் பேட் பண்ண மட்டும் கேட்கிறோம் முறைக்கலா தானே. அவர்கிட்ட கண்ணை தர சொல்லி போட்டேன். டிசிசி மீட்டிங்கோட பையமோ மீன் பிடிக்கிற மீட்டிங்கோட பையமோ அதில் நாங்கள் இதே போய் அரசு அதிகாரிகளை போய் கஷ்டப்படுத்தலான்டா நாங்கள் கேள்வியை கேட்டு பிரச்சனை படுறோம். நீங்கள் மீட்டிங்கோட பையமோ ஒன்றுமே வைக்கிறேன். இப்போ நாங்கள் இதுமாதிரி என்ன செய்கிறது? எல்லாமே இவங்க பயம் தங்களுக்கு எதிராக அரசாங்க அதிகாரிகள் திருப்பினா தாங்களே அது முழுக்க அரசியல் செய்யணும். அது கேவலமான அரசியல் செய்யணும். நான் ஜனாதிபதியோட மீட்டிங் இன்றைக்கு இந்த புயல் நீங்களே மறைக்கிறீங்க. தொழிலுக்கு போக வேண்டாம், மீனவர்கள் அளவுக்கு செல்ல வேண்டாம் சொன்னா அதுக்குரிய அடுத்த கட்டம் என்ன? யாராவது ஒரு அதிகாரி நீங்க என்ன நடந்திருக்கு இவ்வளவு நாள் நீங்க தொழிலுக்கு போய் எவ்வளோ வாழ்வாதாரம் என்ன நடந்தது, நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்து ஒரு விசேஷ டிபார்ட்மெண்டோ அல்லது அரசாங்கம் எந்த அதிகாரியா வந்து கேட்டிருக்கீங்க? இதுதான் எனக்கு போட இல்லை. விழுந்தா விழுந்து என்ன தெரியாது. வடக்குமான சபை வந்தா இந்த கரப்பிரேசன்ல இருந்தா எங்கெங்க கஷ்டப்படுறது இருக்கோ அங்கே இருந்தால் நான் கைவிப்பேன். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன். வடக்குமான சபை வந்து அது நாங்கள் எங்களுக்கு ஒழுங்காக நடத்த விட்டு போன வடக்குமான சபை மாதிரி குழப்பம் நடத்த விட்டு செய்யல. நான் அங்கே இருந்து ஆரம்பித்தேன். இப்போ ஒரு எதிர்கட்சி எம்பியா நான் கதைக்கிறது கத்துறதை விட வேறு வழி வேறு வந்து வேறு ஒன்றுமே செய்யலை. எங்கள்கிட்ட இந்த போன முறை 93 லட்சம் தந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர் பாவிக்கிறாங்க. சாவச்சேரி பன்முகப்படுத்தப்படுது. சாவச்சேரிக்கு 33 லட்சம், கோப்பைக்கு 28, கருத்துத்துறைக்கு 27 என்னவோ கொடுக்குறாங்க. கொடுத்தனே பாவிக்கு காசு அவ்வளோ காசு திருப்பி போயிட்டு 5000 மில்லியன் வந்து ரோட்டு போடும். எந்த ரோட்டு போட்டுருக்காங்க? இந்த ரோட்ல ஓடுவீங்களோ நீங்கள்? எந்த ரோடு போட்டு எனக்கு 49 50 வயது இந்த ரோட்டு அதுக்கு ஒரு 20% போட்டுறோம். என்ன ரோட்டு அது அந்த காசு திரும்பி போயிட்டு பட்டுவார் பாலம் கட்டுறதுக்கு 1500 மில்லியன் வந்து அது திரும்பி போட்டு 200 மில்லியன் வந்துச்சு. அது வாங்கிக்கிறோம். அது கட்சி பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஏதாவது செய்வோம். நான் ஜனாதிபதியோட ஒரு மீட்டிங்கோட பிரச்சனை நான் வடிவா சொல்றேன். போய் திரும்பி வந்தாங்க. இப்போ இதை மண்ணை வச்சு திரும்பி வந்தாங்க. மந்தை நடிக்கிற போது தொழிலாளிகள் பேர் திரும்பி வந்தால் எங்களுக்கு நன்மை என்னன்னு தொழிலாளிகள் நாங்கள் ஒரு 4 ஓட்டை மறைச்சி ஆர்ப்பாட்டம் செய்ய நான் தான் சங்கம் தேவையா இருந்தான். இந்த அதுக்கு ஒரு 3 நாளைக்கு நம்ம ராஜ்யத்தை வேலை போடுறோம். அதெல்லாம் போட கற்றுவோம் கைவோம். இந்த பிரச்சனையில செய்த போகணும். இந்த
ஒரு விஷயம் அவங்கள வந்து இரும்பு முழுக்க இரும்பு வேற ஆயுதம் தேவையில்லை, ஒரு ஆயுதமும் தேவையில்லை. முட்டினா எங்கட பண்ணா எங்களை போனாங்க பிடிக்க போன இடத்துல அவன் எங்களுக்கு நீங்கள் இப்படி போத்துக்க சின்ன போது சோடா போத்துக்க பெட்ரோல் குறைக்க அடிச்சோம் வேற இந்த ரோட்டு கல் அம்மி கல் அந்த கல்லாளுக்கு இந்த போட்டில் போட்டு வச்சு அதில் நான் உயிர் நான் அப்படியெல்லாம் துரிதம் செய்தாங்க நாங்கள் டோரை பிடிக்க கூட மாற்றி வந்தோம் அப்படியெல்லாம் ஐயா அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் இதை நிப்பாட்டாங்க ஐயா அவங்க நாங்கள் கட்டான கஷ்டப்படுறோம் நாளைக்கு சாப்பிட்ற கூட யோசிக்கணும் ஐயா அந்த நாளைக்கு சொல்ல கை விட சார் ஒரு நேரம் நூற்று பிடிக்கிறோம் 150 பேர் தரப்புல கொண்டிருக்கலாம் அரசாங்கம் ஒரு நாளுமே உதவியில கொடுக்காம விடாது. இவங்க சும்மா வங்கியில இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி இவங்க சும்மா நாங்கள் உங்களுக்கு ஒரு நன்றி கடனை இங்கே மீன் பிடிக்க ரோடனை பிடிக்கிறதால ஒரு நாளுமே இந்திய அரசாங்கம் கொடுக்குற உதவியை கொடுக்காம விடாது. அது வேற ஒரு நாள் கொடுக்க பயத்துல இந்தியா அள்ளி கொடுக்கணும். இவங்க என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிற பிரச்சனை அதோட பவுடி என்ன சார் இந்தியா வரான் எங்க நேவிக்கு போக காட்டா இது என்ன காமெடியா இருக்கு சார் கண்டுபிடிக்க வல்லது ஓடர் வந்திருக்கும் பிடிக்க வேண்டாம். இல்ல உள்ளுக்குள்ள அரசியல்வாதிகள் சரியான ஒரு தரவு அடுத்து கொடுத்தாதான் அப்படியே நிற்கும் தூர பெற்று போவே வேண்டாம் ஓடர் கஞ்சா வச்சிருந்தா சும்மா விடுவாங்களோ இல்லை தானே தேடி பிடிச்சி வீடு எல்லாம் முடிஞ்சு மூப்பனா எல்லாம் வந்து பிடிப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் இப்போ 5 கிலோ கஞ்சாவோட வர பிடிக்காது அதான் நடக்கும். நான் காய முடியாது நான் ஜனவரியோட சிங்கள சனத்துக்குள்ள சொல்லி அவமானப்படுத்தணும். அதை தவிர வேற வழி இல்லை. 2 சட்டத்தை விடுத்தீங்கன்னா தான் பிரச்சனை இந்த பிரச்சனை அரசாங்கம் தோல்வி சிங்களங்களையும் காய்ச்சி தமிழையும் கலைக்கிறது அப்பதான் நமக்கு ஓரளவுக்கு விளங்குறது. சிங்கள ஜனத்துக்கு விளங்காது. அதான் உண்மையா அதான் உண்மை. என்ன நடக்குது பிரச்சனை கேட்டு சிங்கள ஜனத்துக்கோ சிங்கள முக்காவாசி எம்பி மேற்கோ தெரியாது. எங்க எம்பி மேல தெரியாது 3 பேருக்கு தெரியும். இப்படி இந்த பிரச்சனை இருக்கும். பேப்பர்ல வாரதுல பாக்குறது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்றீங்க. அமைச்சர் கதைக்கிறேன். இதான் முதலா எங்களை பிரச்சனை ஜனாதிபதியோட கதைக்கிற சந்தர்ப்பம் சொல்றோம். கடைசி தண்டனை சொல்றோம். எங்கட சமூகத்துக்காண்டி நீங்கள் எவ்வளவுக்கு ஜனாதிபதியோட சிலவை பணியலும் பதிஞ்சுக்காது. இது ஒரு வாழ்வாதார அரசியல் தான் எங்களுக்கு தேவை. ஆனா நாங்கள் கதைச்சிட்டு பண்றது சிங்கள கணக்கு சொல்லிட மாட்டா. இவ எக்ஷன் எடுக்காம ஒன்றும் செய்யல. ஒரு வடபோதி மீனவ சமுதாயத்தை அழிச்சு இந்த நாட்டை வளர்க்கணும். என்ன இது அதை அழிச்சு நாட்டை வளர்க்கறது அள்ளி விட்டுட்டு பார்த்தோம் இருக்காங்க. அவ்வளவு சரி. அந்த சந்தோஷம் தலைவனின் பிள்ளை
நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.